12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 8 வகையீடுகள் மற்றும் பகுதி வகைக்கெழுக்கள் பயிற்சி 8.6இல் 4ஆம் கணக்கு பார்க்கலாம். u of x, y, z equal to xyz, x equal to e power minus t, y equal to e power minus t cos t, z equal to sin t, t belongs to R எனில் du by dt ஐ காண்க என கேட்கப்பட்டுள்ளது. வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சார்பு u of x, y, z என்பது u of x, y, z ஆனது xyz என கொடுக்கப்பட்டுள்ளது. 3 மாறிகளை சார்ந்து இருக்கிறதுனால 3 மாறிகளை பொறுத்தும் பகுதி வகையீடுகள் முதல்ல கணக்கிடலாம். du by dt கணக்கிடுவதற்காக dou by dou x, xஐ பொறுத்து வகைப்படுத்தும் பொழுது xஐ பொறுத்து வகைப்படுத்தும் பொழுது மதிப்பு 1. y by z என்பது மாறிலிகளாக பெருக்கல்ல இருக்கிறதுனால அப்படியே அமையும். 1 பெருக்கல் yz எனும் பொழுது மதிப்பு yz ஆகும். dou by dou y equal to மதிப்பு yஐ பொறுத்து வகையிடுறோம். x மற்றும் zகள் அப்படியே இருக்கும். yஐ பொறுத்து வகையிடும் பொழுது மதிப்பு 1 xz ஆகும். அடுத்து dou by dou z xy அப்படியே இருக்கும். zஐ xஐ பொறுத்து வகைப்படுத்தும் பொழுது மதிப்பு 1 பெருக்கல் xy எனும் பொழுது xy ஆகும். x என்பது xy z என்ற 3 மாறிகளும் t என்ற ஒரே ஒரு மாறியை சார்ந்து இருப்பதால் dx by dt, dy by dt, dz by dt ஆகிய மதிப்புகளை கணக்கிடலாம். xஇன் மதிப்பானது e power minus t என கொடுக்கப்பட்டுள்ளது. dx by dt கணக்கிடுறோம்னா e power minus t இன் வகையீடு e power minus t, xஐ தவிர வேற எந்த ஒரு எண் இருந்தாலும் அதனுடைய பெருக்கல் பலனை நாம் எழுதணும். அதனுடைய வகையீட்டை பெருக்கல் பலனை கொடுப்போம். tஐ பொறுத்து வகைப்படுத்தும் பொழுது மதிப்பு 1 பெருக்கல் -1 எனும் பொழுது -1. எனவே dx by dt இன் மதிப்பானது மைனஸ் e பவர் மைனஸ் டி ஆகும். வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய y என்ற சார்பு e பவர் மைனஸ் டி காஸ் டி ஆகும். இதுக்கு uv பயன்படுத்தலாம். uvஐ பயன்படுத்தி வகைப்படுத்தும் பொழுது e பவர் மைனஸ் டி அப்படியே வச்சுட்டு காஸ் டியை வகைப்படுத்திக்கிட்டோம்னா மைனஸ் சைன் டி ப்ளஸ் காஸ் டி அப்படியே வச்சுட்டு e பவர் டி மைனஸ் டியை வகைப்படுத்தும் பொழுது e பவர் மைனஸ் டியை வகைப்படுத்தும் பொழுது டியை பொறுத்து -1. இப்போ மைனஸ் e பவர் மைனஸ் டி சைன் டி ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் அதே e பவர் மைனஸ் டி காஸ் டி என்பது dy பை டிடியின் மதிப்பு ஆகும். dz பை dt கணக்கிடணும். z என்ற சார்பானது சைன் டி என கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே dz பை dt சைன் டியின் வகையீடு காஸ் டி ஆகும். dv பை du பை dt தான் கணக்கிட வேண்டிய நிபந்தனை. du பை dt வகையீட்டு மதிப்பு dou by dou x பெருக்கல் dx by dt plus dou by dou y பெருக்கல் dy by dt plus dou by dou z பெருக்கல் dz by dt ஆகும். மதிப்புகளை இங்கே ஒன்னொன்னையும் பிரதியிடலாம். dou by dou x இன் மதிப்பானது yz, dx by dt இன் மதிப்பு மைனஸ் e பவர் மைனஸ் டி plus dou by dou x இன் மதிப்பு dou by dou y இன் மதிப்பு xz, dy by dt இன் மதிப்பு மைனஸ் e பவர் மைனஸ் டி sin t மைனஸ் e பவர் மைனஸ் டி cos t. dou by dou z என்பது xy பெருக்கல் dz by dt இன் மதிப்பு cos t ஆகும். xy z என்ற மாறிகளுக்கு பதிலாக t வைத்திருக்கக்கூடிய அதனுடைய மதிப்புகளை பிரதியிடலாம். y இன் மதிப்பானது e பவர் மைனஸ் டி y ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் yக்கு பதிலாக e பவர் மைனஸ் டி cos tன்னு பிரதியிடலாம். இசட்டின் மதிப்பானது ஒரு சைன் டி, அது இல்லாமல் ஏற்கனவே ஒரு e பவர் மைனஸ் டி இருக்குது, அந்த e பவர் மைனஸ் டியை எழுதிடலாம். ப்ளஸ் எக்ஸ் இசட்டின் மதிப்பு எக்ஸின் மதிப்பானது e பவர் மைனஸ் டி பெருக்கல் இசட்டின் மதிப்பானது சைன் டி, ப்ராக்கெட்டில் வரக்கூடிய மதிப்புகள் அப்படியே எழுதிடலாம். மைனஸ் e பவர் மைனஸ் டி சைன் டி மைனஸ் e பவர் மைனஸ் டி காஸ் டி ப்ளஸ் எக்ஸின் மதிப்பு e பவர் மைனஸ் டி, ஒய்யின் மதிப்பானது e பவர் மைனஸ் டி காஸ் டி, அது இல்லாமல் ஒரு காஸ் டி மதிப்பு பெருக்கல்ல இருக்குது. இதை சுருக்கலாம். இதை சுருக்கும் பொழுது e பவர் மைனஸ் டி e பவர் மைனஸ் டியும் கூட்டும் பொழுது மைனஸ் e பவர் மைனஸ் 2t என கிடைக்கும். மைனஸ் e பவர் மைனஸ் 2t காஸ் டி சைன் டி இரண்டாவது உறுப்பில் பிராக்கெட்டில் இருந்து ஒரு மைனஸை பொதுவாக வெளியில் எடுத்துடலாம். அதே போல் e பவர் மைனஸ் டியையும் வெளியில் எடுக்கும் பொழுது e பவர் மைனஸ் டியை பெருக்கிட்டோம்னா e பவர் மைனஸ் 2t ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் e பவர் மைனஸ் 2t
sin t வெளியில் இருக்குது, ப்ராக்கெட்டில் இன்னர் ப்ராக்கெட்டில் sin t, மைனஸை பொதுவாக வெளியில் எடுக்கும் பொழுது மைனஸ் குறி ப்ளஸ்ன்னு ஆயிடுச்சுன்னா ப்ளஸ் காஸ் டி என அமையும். ப்ளஸ் இ பவர் மைனஸ் 2t, காஸ் டி பெருக்கல் காஸ் டி எனும் பொழுது காஸ் ஸ்கொயர் டி ஆகும். அனைத்து மதிப்புகள்லையும் ஒரு இ பவர் மைனஸ் டீயை பொதுவாக வெளியில் எடுத்துடலாம். அதே போல் முதல் இரண்டு மதிப்புகள்லையும் மைனஸ் குறி பொதுவாக அமைந்துள்ளதால் மைனஸ் இ பவர் மைனஸ் 2tயை வெளியில் எடுக்கிறோம். அப்போ ப்ராக்கெட்டில் என்ன மதிப்புகள் வரும்? காஸ் டி சைன் டி. இரண்டாவது உறுப்பில் பார்த்துட்டோம்னா சைன் டி ஆனது வெளியில் இருக்குது, மைனஸை வெளியில் எடுத்ததுனால ப்ளஸ்ன்னு கொடுத்துடலாம். சைன் பெருக்கல் சைனு சைன் ஸ்கொயர் டி ப்ளஸ் சைன் டி காஸ் டி. அடுத்த உறுப்பில் இ பவர் மைனஸ் டீயை வெளியில் எடுக்க போக மைனஸை வெளியில் எடுத்ததுனால ப்ளஸ் குறி மைனஸ் ஆகும், மைனஸ் காஸ் ஸ்கொயர் டி, மைனஸ் காஸ் ஸ்கொயர் டி, மைனஸ் இ பவர் மைனஸ் 2t. முதல் உறுப்பில் பார்த்துட்டோம் அப்படின்னா அதாவது சைன் டி காஸ் டி சைன் டி இருக்குது, மூன்றாவது உறுப்பில் சைன் டி காஸ் டின்னு இருக்குது, இரண்டையும் கூட்டும் பொழுது 2 சைன் டி காஸ் டின்னு கொடுத்துடலாம். 2 சைன் டி காஸ் டி. முற்றொருமைகளை பயன்படுத்துவதற்காக காஸ் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா என்பது காஸ் 2 டீட்டாவாகும். அதை பயன்படுத்துவதற்காக மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா டி இருக்கிறதுனால ஒரு மைனஸை பொதுவாக வெளியில் எடுத்துட்டோம்னா காஸ் ஸ்கொயர் ஆனது மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஆனது ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டி, ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆனது மைனஸ் சைன் ஸ்கொயர் டி என அமையும். மைனஸ் இ பவர் மைனஸ் 2t, 2 சைன் டி காஸ் டியின் மதிப்பு அதாவது முற்றொருமையானது சைன் 2tன்னு பிரதியிடலாம். காஸ் ஸ்கொயர் டி மைனஸ் சைன் ஸ்கொயர் டிக்கு பதிலாக மைனஸ் காஸ் 2t என பிரதியிடலாம். தேர்ஃபோர் தேவையான du பை dtயின் மதிப்பானது மைனஸ் இ பவர் மைனஸ் 2t ஒரு சைன் 2t மைனஸ் காஸ் 2t ஆகும். தேங்க்யூ.